செய்யப்பட்டிருந்த மதுரை கிருஷ்ணசுவாமி பாரதி வரவில்லை. அப்போது தேவர் சாயல்குடி அருகே உள்ள இலந்தைக்குளம் என்ற கிராமத்திற்கு ஒரு பஞ்சாயத்திற்காக வந்திருந்தார். இதை அறிந்த சேதுராமன் செட்டியார் அங்கு சென்று தேவரை அழைத்து விழாவில் கலந்து கொண்டு பேச அழைத்தார். அதுவரை எந்த ஒரு மேடையிலும் பேசியிராத தேவர் விவேகானந்தரின் தத்துவங்களை பற்றி 3 மணி நேரம் பேசினார். அவரது சொற்பொழிவு அனைவரையும் கட்டி போட்டது. பின்னாளில் முதல்வரான காமராஜரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவரின் பேச்சை கேட்டார். தேவரை போல பேசக்கூடியவர்களின் சேவை காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்று அவர் கருதினார். 1939ஆம் ஆண்டு திரிபுரியில் நடைபெற்ற 52 வள்ளலாரின் முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. தேவரின் நினைவகம் அவரை போற்றும் வகையிலும் தமிழக அரசாலும் தேவரின் பக்தர்களாலும் தேவர் குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேவர் பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாளான அக்டோபர் 30 ஆகும். எனவே தேவர் ஜெயந்தியும் குரு பூஜையும் ஒரே நாளில் கொண்டாடப்படுகிறது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 2010ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தங்கக்காப்பு அளிக்கப்படும் என்று அறிவித்தார். இதன் அடிப்படையில்
9/2/2014 அன்று 13 கிலோ எடை கொண்ட தங்க காப்பு அணிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 28, 29 மற்றும் 30 ஆகிய 3 நாட்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை மற்றும் பிறந்தநாள் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், ஆர்.பி. உதயகுமார், அன்வராஜா, மணிகண்டன் ஆகியோர் பசும்பொன் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சசிகலா, மதிமுக சார்பில் வைகோ, தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் வந்து செல்லும் வழித்தடங்கள், கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்தல், வாகன சோதனை மையங்கள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டுள்ளதால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முத்துராமலிங்க தேவரின் குருபூஜை விழாவிற்கு வரக்கூடிய பொதுமக்கள் அரசு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தனது ஆதரவினை மாற்றினாலும் இறக்கும் வரையில் அவரது கொள்கைக்காகவும் நோக்கிற்காகவும் போராடி இருக்கிறார் என்பதே நாம் கவனிக்கப்பட வேண்டியது.